தாருமையா இறங்கி வாருமையா, தாருமையா உம் கொடை தாருமையா, வாருமையா இறங்கி வாருமையா, தாருமையா உம் கொடை தாருமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆற்றலும் வல்லமையும் ஊற்றி தாருமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆற்றலும் வல்லமையும் ஊற்றி தாருமையா. எனக்கு ஆற்றலும் வல்லமையும் ஊற்றி தாருமையா. வாருமையா இறங்கி வாருமையா, தாருமையா உம் கொடை தாருமையா. ஆதியிலே நீரின் மீது அசைந்தாடினீர், ஆண்டவரின் படைப்பையெல்லாம் அபிஷேகம் செய்தீர். ஆதியிலே நீரின் மீது அசைந்தாடினீர், ஆண்டவரின் படைப்பையல் நற்செய்தியாளனாய் அபிஷேகம் செய்யும். வாருமையா இறங்கி வாருமையா, தாருமையா உம் கொடை தாருமையா. என் உடலும் என் உள்ளமும் உம் ஆலயமே, இறங்கி வந்து வாசம் செய்யும் ஆவியானவரே. என் உடலும் என் உள்ளமும் உம் ஆலயமே, இறங்கி வந்து வாசம் செய்யும் ஆவியானவரே. வாசம் செய்யுமையா, எனக்குள் வாசம் செய்யுமையா, இயேசுவின் சாட்சியாய் வாழ எனக்குள் வாசம் செய்யும். இயேசுவின் சாட்சியாய் வாழ எனக்குள் வாசம் செய்யும். வாருமையா இறங்கி வாருமையா, தாருமையா உம் கொடை தாருமையா. பெந்தெக்கோஸ்தே நாளினிலே இறங்கி வந்தவரே, அப்போஸ்தலர் எல்லோரும் Tuhan yang
அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டுடைய பலிகளுக்கு பார்க்க வைத்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பலியை பங்கு கொள்வோம். இந்த உன்னதமான விலைகளுக்கு முடியாத கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கப்பட்டு கிடைக்கப்படாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் கிடைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நம் திருமணத்தின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாக்கிய இந்த கண்ணீரை புனிதப்படுத்தி அதற்காக நம் கடவுளாகிய ஆண்டவரை பேச்சு மன்றாடுவோமாக. அவரை நம் கொள்கை அடைந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்று உள்ள இல்லாமல் இறைவா வாழ்வில் ஊற்றும் தேவையும் தொடர்புமான கண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை தர வேண்டும் என்று உள்ளமாறி கண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை தர விரும்புகின்றோம். வாழ்வழியும் இந்த அருளை ஊற்றியும் எங்கள் புதுப்பித்தரும் இக்கண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திற்கு காப்பொழியாக. இவ்வாறு நாங்கள் தூய விதைகளுடன் உங்களை அனுப்பி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தந்தை வருவோமாக. எல்லாம் கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா தண்ணீர் வலுப்பெற அதில் கீழே வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிருப்பத்துடன் துணிக்கப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வென்றுள்ளோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படுவதெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் பொறுப்பேற்று செய்கிறார்கள். உன் தூய ஆகியார் உடலிருந்து எங்களை இடையிலாக காத்திருவாராக.
வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விருப்பமாயிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சார்பை நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விருப்பமாயிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களிடையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்திய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 14 வாழ்வதற்கற்ற இறை வார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அருளுடன் அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையுடனே படகை தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேலினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து சென்றுவிட்டது. மேலும் காற்றடித்து கொண்டிருப்பதால் அலைகளால் படகு இரவு 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடுங்கள், நான் தான்,
அஞ்சாதீர்கள் துணிவோடு நான் தான் அஞ்சாதுங்கள் என்றார். பேருள் தொழுவதற்கு மறுபடியாக ஆண்டவரே நீராம் என்றார். நானும் கடலில் நடந்த உன்னிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசுவதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது என்னை காப்பாற்றும் என்று கதறினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கைக்குரியவனே குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டார்? நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வுகளும் பரிசுத்த செய்தி. நானும் கடல் மீது நட இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம், நிறைவான ஒப்பந்தம், நிலையான ஒப்பந்தம், மனித வாழ்வுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை. இன்று நாம் வாசகங்களில் புரட்டி பார்க்கின்ற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. நீங்க நன்றாக கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது, ஒவ்வொரு இறை வார்த்தையும் எனக்கு என்று நான் சிந்திக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கு, எனக்கு, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, நடக்க போகின்ற வாழ்க்கை, என்னுடைய மகனுக்கோ, என்னுடைய மகளுக்கோ, என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்று இல்லாமல் முதலாக தன்னிடம் தன்னலம் உணர்ந்து தன்னையே சுய ஆய்வு செய்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த பரிசுத்தமான திருப்பலி. ஆண்டவரோடு பேச வேண்டும், உரையாட வேண்டும், ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், நற்செய்தி பார்க்கின்றோம், பேதுருவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்ட அந்த உரையாடல்கள். அந்த உரையாடல்களில் பல்வேறு நிகழ்வுகளை சிந்திக்க தூண்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவரை உற்று பார்க்கிற பொழுது, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அல்லது என்ன எப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள், கேவலமான பேச்சு எது வந்தாலும் ஜஸ்ட் லூஸ் மாதிரி பார்க்குவீங்க. ஆனால் அவரை பார்க்காத போது, அவரை பற்றி சிந்திக்காத போது, அவரோடு வாழாத போது, அவரை நினைக்காத போது நமக்கு பல்வேறு
துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்துட்டே தான். அதைதான் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள். ஏனென்றால் அவர் ஆண்டவராக இயேசுதான் இவர் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள், உலகத்தினுடைய சக்தி, உலகத்தினுடைய ஆற்றல், இயற்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழ்கிறவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்களுடைய 12 சீடர்கள் இருக்கிறார்கள். 12 சீடர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தனைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. அதனால் தனது முன்னிலையில் வருகிற யார் என்பதை அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை, அவர்களால் உணர முடியவில்லை. சில காலங்களில், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். பதட்டம். என்ன பதட்டம்னா, எதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கிறோம், எது நமக்கு உண்மையான ஒரு உறவு, எது நமக்கு உண்மையான ஒரு வழிகாட்டுதல், எந்த புத்தகங்களை படித்தால் எனக்கு முழுமையான வழிகாட்டு கிடைக்கும், வழிகள் எந்த ஆப். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அல்லது நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களை, ஹீரோக்களை, ஹீரோயின்களை, கதாநாயகர்களை, எஜமான்களை, குருக்களை, கண்ணியர்களை நாம் பார்க்கிறோம். இவங்க நமக்கு வழிகாட்டுவாங்களா, அவங்க வழிகாட்டுவாங்களா என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், நாம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மண்ணுலகில் வாழ்கிற பொழுது அந்த இறை ஞானம், இறை பக்தி, இறை அனுபவம் அதிகப்படியாக நம் உடலில் இல்லாததனால், செலுத்தாதபடியினால் நம்மால் உணர முடியவில்லை. எனவேதான் அவர் பாடம் படித்துக் கொண்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு வாழ்கிற பொழுது பல நேரங்களில் அவர்களை அறியாமலும் தெரியாமலும் அவர்களுக்கு உணர முடியவில்லை. யார் வந்துட்டு இருக்காங்க, யார் நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அவர்களுக்கு பார்த்ததெல்லாம் அவர்களுக்கு ஒரு பேய் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நினைப்பை அவர் மாற்றி அமைக்கின்றார். பேதுரு அவருக்கு மறுபடியும் அவர் என்ன சொன்னார்? அஞ்சாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு அவர்களிடம் பேசின பொழுது, அவருடைய குரலை கேட்கிற பொழுது, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன். நீங்கள் பார்க்கின்ற பார்வை எதிர்மறையான எண்ணங்களோடு, எதிர்மறை எண்ணம் பார்க்கிற பொழுது கண்களும் எதிர்மறையாக பார்க்கிறது, இதயமும் எதிர்மறையாக நினைக்கிறது. இது ரெண்டுமே மிகவும் அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, இதோ அதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டே இருக்கிற பொழுது நமக்கு தோல்விகள், துயரங்கள், பயம், மனக்கலக்கம் வந்துட்டே இருக்கும். இது எப்படி நடந்துருமா, அது எப்படி நடந்துருமா, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்கிற பொழுதுதான் எல்லாமே, எவ்வளவு துன்பம், கஷ்டம், ஏமாற்றம், துன்பம் எது வந்தாலும், வியாதிகள், விபத்துக்கள் வந்தாலுமே நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். எனவேதான் பார்க்கிறோம், சீடர்கள் எதிர்மறையான எண்ணங்களோடு அவர்கள் பார்த்தபொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து பேய் நினைச்சாங்க. உடனே அவருடைய குரல் உண்மையான ஒரு குரல், பாசம் நிறைந்த குரல். நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் பெருசா அவங்க திட்டல. நாமெல்லாம் மனித ரீதியா என்ன பண்ணுவோம்? ஏன் தான் புரிஞ்சுக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்து ஏதாவது கேட்போம்.
நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்முடைய உற்றார்கள் இடத்திலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான பேச்சை நம்ம அதிகமாக பேசி பழகுவது இல்லை. அன்புக்குரியவர்களே, வெளிநாடுகளிலையும் நான் பார்த்த வரைக்கும், நான் ஏற்கனவே நான் போன லீவுக்கு வரும்பொழுது, நான் விடுமுறைக்கு வரும்போது உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர்களிடம் இருந்து பார்த்த ஒரே ஒரு அற்புதமான ஒரு செயல் குணம் எதுனா நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பொழுது பார்த்தாலும், எப்பொழுது சின்ன சின்ன காரியங்கள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரி குட் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, யாருமே. இப்போ நான் பிரசங்க வச்சுட்டு நான் 2 வார்த்தை சொல்லிட்டு நான் வெளியில் வந்தாலும், Father, it was a really amazing and wonderful sermon. நல்லா இருந்துச்சு. அந்த கரெக்ஷன்ங்கிறது அது ஒரு அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான். அவங்க என்ன காரணம்னா, அவர்கள் பேசி பழகுவதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஒன்றா இருந்துச்சு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக ஒழித்துக் கொண்டே இருக்கிற பொழுது அதிகமாக அந்த வாழ்க்கை சீராக இருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களிலும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டங்களில் எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை வாழ வைப்பது கிடையாது. கண்டிப்பாக பிள்ளைகளாக சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களை திட்டும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகள், அந்த எதிர்மறையான வார்த்தை தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நேரத்தில் பார்க்கிற பேதுருவும் அவர் ஆண்டவருடைய குரலை கேட்டவுடன் அவர் மறுமொழியாக என்ன சொன்னார்? அவர் உற்சாகத்தில் ஆண்டவர் தான் அப்படின்னு சொன்னவுடனே அவருடைய பவர் என்ன அவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாரு? இதான் மனிதனுடைய உற்சாகம். உடனே இமோஷனல் ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. உடனே ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். உடனே நானும் உன்னோட கடவுள நடக்கிறேன் அப்படின்னு உடனே ஆர்வத்தில் சொல்றார். உடனே வா அப்படின்னு சொல்றார். ஆனால் அவரை பார்த்து நடக்கிற பொழுதெல்லாம் அவருக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படி மாறாவே அது பண்றாரு, அப்படி பண்றாரு, என்ன ஒருமே வேஸ்டா போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் உலகத்துக்கு தான் செய்யறாரு, நம்ம குடும்பத்துக்கு எது செய்ய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இங்க பார்க்கிற பொழுது நீர்தான் என்றால் ஆணையிடும் சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்து உற்று நோக்கின உடனே செல்வங்கள், பட்டம், புகழ், பதவி எல்லாமே ஒரு தூசென கருதி அவரை உற்று நோக்கி பார்த்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறார். அவர் கடல்ல நடக்கிறதுக்கு அவருக்கு ஆச்சரியம். அது மட்டுமல்லாமல் அவரை உற்று பார்க்கிற பொழுது கடல் பெருசா தெரியல, ஆண்டவர் மட்டும்தான் பெருசா தெரியல. ஆண்டவருடைய முகம், ஆண்டவருடைய பிரகாசிக்கின்ற அந்த அன்பின் முகம், பாசத்தின் முகம், அவருடைய இறை ஆற்றல், இறை அனுபவம் அனைத்தையும் அவர் தன்னுள் இருத்தி ஆண்டவர் உற்று நோக்கி நடக்கிறார். கொஞ்ச தூரம் நடந்த உடனே திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிற பொழுது அவர் உடனே கடலை நோக்கி மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் மறந்துட்டு உடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் மூழ்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது போலதான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவில் இருந்து கல்லறை வரை உங்கள் பயணம், என் பயணம் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது இடைவிடாது உங்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள், உங்களுடைய மன்றாட்டுகள், உங்களுடைய சேவை, தியாகங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி மட்டும் ஜென்யூனா, சின்சியரா, ஆனஸ்டா நீங்க அதை செய்த பொழுது நீங்க எவ்வளவு கையில இருந்து உங்க கையில இருந்து என்ன போகுதுன்னு நீங்க கணக்கிட மாட்டீங்க.
ஆண்டவரை மட்டும் நினைச்சு இங்க வாழ்கிற எல்லா மக்களும், இந்த உலகத்தில் வாழ்கிற என் ஊருடைய மக்கள், என் சமூகம், அவர்களை நோக்கி அவர்களுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு தியாகங்களும் மனித ரீதியாக எண்ணாமல், கணக்கிடாமல் நான் கடவுளின் சீடன் என்று எண்ணிக்கொண்டு நீங்களும் நானும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுது கணக்கிட்டு செய்தால் நீ கடவுளுக்குரியவன் அல்ல. மனிதனுக்குரியவன், உலகத்திற்குரியவன். நீ உலக புகழ்ச்சிக்கும் உலக அதிகாரத்திற்கும் நீ என்ன விளம்பரம் தேடுகின்றாய்? அப்பொழுது கடவுள் பக்கம் இருப்பன தோல்விதான் அடையும். உன் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்து போனாலும் தோல்வி வந்துட்டே இருக்கும், மனக்கவலை வந்துட்டே இருக்கும். தூற்றுவோர் தூற்றற்றும், போற்றுவோர் போற்றற்றும். ஆனால் நான் கடவுளை உற்று நோக்கி கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுளின் சாயலை ஒவ்வொரு பிரதிநிதிகளையும், ஒவ்வொரு மனிதர்களையும் நான் பார்க்கிறேன். சரிசமமாக பார்த்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது, என் மக்களுக்கு பெரியவனுக்கு என்ன வேணும், நல்லவனுக்கு என்ன வேணும், சின்னவனுக்கு என்ன வேணும், பேரனுக்கு என்ன வேணும், மருமகளுக்கு என்ன வேணும், மாமியாருக்கு என்ன வேணும், மருமகளுக்கு மாமனாருக்கு என்ன வேணும், அத்தைக்கு என்ன வேணும், சின்னப்பாவுக்கு என்ன வேணும் எல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்கிற பொழுது, அன்பை காட்டுகிற பொழுது கடவுள் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களால் நீங்க செய்யற காரியங்கள்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. மற்றவங்க சொல்லி கொடுத்தாலும் உங்களுடைய நற்செயல்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும். அற்புதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அற்புதமாக ஆண்டவர் இயேசு உங்களோடு பயணிப்பார். மேலும் பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசி, அந்த பெருங்காற்று தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களாக வருது. பெருங்காற்று நீங்க நினைக்கிறதெல்லாம் பெருங்காற்றுனா பணம், பட்டம், பதவி, புகழ், ஆசை, உடலை சார்ந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே ஒரு பெருங்காற்று புயல் போல உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறபடியினால் கடவுளை நம்மால், உங்களால், என்னால் காண முடிவதில்லை. எனவே அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஒதுக்கிவிட்டு கடவுள் பார் உங்கள் இதயத்தை, உங்கள் உதடுகளை, உங்கள் பார்வையை, உங்கள் வாழ்க்கையை திருப்பி பாருங்கள். அவர் உங்களை திருப்பி பார்ப்பார். நீங்க அவரை கூப்பிடாமல் அது நடக்க கண்டிப்பாக. தினந்தோறும் அவரை அழைக்க வேண்டும், தினந்தோறும் அவரை சந்திக்க வேண்டும், தினந்தோறும் அவரை சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்திய பொழுது இயேசு உடனே தம் கையை நீக்கி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, விசுவாசம் குறைந்தவரே, ஏன் ஐயம் வேண்டும்? எனக்கு எதுக்கு உனக்கு அவ்வளவு சந்தேகம்? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து, அர்ச்சித்து, ஆசீர்வதித்து திருநிலைப்படுத்தப்பட்டேன். உன்னை அர்ச்சித்தேன், ஆசீர்வதித்தேன், திருநீற்றால், திரு எண்ணெயினால் பூசி, தைலத்தால் பூசி உன்னை புனிதப்படுத்தினேன். உனக்கு என்ன அவ்வளவு சந்தேகம்? நாம ஒரு கூட இருக்கிறது தெரியாதா? எனவே கடவுளை சந்தேகிக்க வேண்டாம். கடவுளுடைய ஆற்றலை, கடவுளின் இறை ஆற்றலை, இறை அனுபவத்தை உன்னால் உணர முடியவில்லை என்றால் அது கடவுள் பொறுப்பல்ல. எனவே அன்பிற்குரியவர்களே, ரெண்டு விஷயம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். கடவுளின் ஆற்றல், கடவுள் ஆற்றலோடு இணைந்து என் ஆற்றல், மனித ஆற்றல், என் முயற்சி, விடாமுயற்சி, இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்பதை சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம், சொல்லிப்போம், ஒப்புக்கொள்வோம். ஆமென். Oh
திரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். நம்பிக்கை இழந்த பேதுருவை கரம் நீட்டி காத்தவரே என் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். உமது வல்லமை உள்ள இறைக்கரம் இவர்களோடு இருந்து உம் மக்களாகிய எங்களை தொடர்ந்து இறை வழியில் நடத்தி செல்ல வரவர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்விரைவை நாடுகளுக்கு நல்பவரே இறைவா, என் பாரதத்தை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் சுயநலத்திலே வீழ்ந்து கிடக்கும் இவர்களை உமது திரு இறை கருத்தினால் தூக்கி பிடித்து நாட்டு மக்களின் நல்வழி நடத்தி செல்ல வரமரண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லதே எமக்கு அருள்பவரே என் இறைவா, பல்வேறு உடல் உள்ள நோய்களால் வருந்துவோரை ஆசீர்வதியும். உமது குணமளிக்கும் அருட்கரம் இவர்களோடு இருந்து நோயின் எல்லா வேதனைகளில் இருந்தும் இவர்களை மீட்டெடுக்க வரமரண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையில் உறைந்திருக்கும் இறைவனே என் இறைவா, வான்மழை இன்றி தரிசியாக போன என் தமிழகத்தை கனிவுடன் கண்ணோக்கும். விவசாயம் இன்றி தவிக்கும் விவசாயிகளின் அழுப்பொருளை கேட்டு நல்லதொரு வான்மழையை பொழிய செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் புகழிடம் மரணம் கொண்டையுமான இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை பார்த்து உம்மை தியானித்து உம்மோடு ஒன்றித்து வாழ கருணை செய்திடும். இதோ மாறி கொண்டிருக்கின்ற இந்த கலியுக காலங்களில் செல்போன்கள், டிவி சேனல்ஸ் இப்படியாக பல்வேறு கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மனித இதயத்தை மாற்றுகின்ற ஒரு சிந்தனையாக, மனித இதயத்தை சீர்குலைக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாக நிறைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய இதயம் உம்மோடு வந்து அதிக நேரமும் காலத்தையும் உம்மை தியானிக்கும், உம்மை பற்றி கொண்டு உம்மோடு வாழவும் எங்களுக்கு புரிதலும். உம் திரு அவையில் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு சென்சாய்களும் பரிவிளக்கத்தின் காரணரான நீ நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன் பெற செய்தவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயம் பாடும் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூரமுலகும் மலர்களும் இன்னும் காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த
அந்த சோதனமே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற உயிர் ஆற்றல் மிக்க உன்னதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்களது மீட்பின் மறைநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை நீர் திருமகனின் இரக்கத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளை ஒன்றிணைப்பார் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடலும் தூயாவியாரின் கோவிலுமான திருமையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானகத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். ஆகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபடுமனம் வந்து தம்மை கையெழுத்த அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறி
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அருந்திய பின் தம் மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிணற்றையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளிக்கிறார்கள். கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மகத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியக்குரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் காலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரபருள உம்மை தாழ்மையாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாக. சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனும் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனும் மேல் இரக்கமையும். இதோ இருப்பனின் சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத இயேசு இவர். நம் பாவங்களை மன்னித்து நம் அன்றாட வாழ்வில் நம்மோடு பயணிக்கின்ற உயிருள்ள இயேசு. இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே.
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். இதயத்தாளமே, இருளின் தீபமே, உதய காலமே, உறவின் பாலமே, தள்ளாடினாய் தடுமாறினேன், கண் போடினாய் ஒளிமாறினேன், தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாடினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். உயிரின் தீபமே, உலகின் வேதமே, மழையின் மேகமே, மலரின் மனமுமே, என் பாதையில் உன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனக்காகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். இருளின் தீபமே, உதய காலமே, உறவின் பாலமே, தள்ளாடினாய் தடுமாறினேன், கண் மூடினாய் வழிமாறினேன், தீராத துன்பங்களில் தாயாகி தாளாடினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். மாமன் செய்ய என்ற தூய ஆவியாரே, திருத்தலில் கூடியுள்ள நாங்கள் இதோம் திரும்புகின்றோம். நீ ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்த முடியவர். என் இதயங்களை நீ வாழ்விடங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கினை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். நீங்கள் அறியாமையால் தாரான வழியில் செல்லாதவாறு பாகுபாடுகள் நீங்கள் செயல்படியும் மேற்கொள்ளாதவாறு
இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாக இறைவனோடும் திருமகனாகிய இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றுவோம். உம்மை நோக்கி மன்றாடுவோம். ஆமென். செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளித்ததாக அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உள்ளோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இயேசுவின் மகா பரிசுத்தத்திலே தேவனே, இறைவனின் வாசகத்திலே தேவனே, அச்சிஷ்டத்தில் உட்படுத்த தலைவரான புனித சோசியப்பரே, கோடி அன்பரான புனித அந்தோனியாரே, புனித ஆரோக்கிய அன்னையே, புனித சகாய அன்னையே, எங்களோடு பாதுகாவலர் புனித லோர்து அன்னையே, எங்களுக்கு காவல் சமரசுகளே, இயேசுவை சோசை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவியான தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. என் இறைவன் என்னை அழைத்து ஒரு காரியம் செய்யச் சொன்னார். உலகெல்லாம் சென்று ஆன்மாவை வென்று என் களஞ்சியம் நிரப்பு என்றார். என் இறைவன் என்னை அழைத்து ஒரு காரியம் செய்யச் சொன்னார். உலகெல்லாம் சென்று ஆன்மாவை வென்று என் களஞ்சியம் நிரப்பு என்றார். உலகெல்லாம் சென்று ஆன்மாவை வென்று என் களஞ்சியம் நிரப்பு என்றார். செல்லுவேன் செல்லுவேன் உலகமெல்லாம் செல்லுவேன், கடவுளின் கட்டளை இது. சொல்லுவேன் சொல்லுவேன் நற்செய்தி சொல்லுவேன், ஜீவனுள்ள வார்த்தை இது. செல்லுவேன் செல்லுவேன் உலகமெல்லாம் செல்லுவேன், கடவுளின் கட்டளை இது. சொல்லுவேன் சொல்லுவேன் நற்செய்தி சொல்லுவேன், ஜீவனுள்ள வார்த்தை இது. என் இறைவன் என்னை அழைத்து ஒரு காரியம் செய்யச் சொன்னார். உலகெல்லாம் சென்று ஆன்மா
களஞ்சியம் நிரப்பு என்றார். உலகெல்லாம் சென்று ஆன்மாவை வென்று என் களஞ்சியம் நிரப்பு என்றார்.